வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 11ல இருக்கக்கூடிய எல்லா நேமிங் ரியாக்ஷனையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின்ஸ், ரியாக்ஷன்ஸ் பத்திய கொஸ்டின்ஸும் அதையும் இங்க பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டவுஸ் ப்ராசஸ் பார்க்க போறோம். நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா என்ன ரியாக்டன் என்ன ப்ராடக்ட், அதாவது டவ் ப்ராசஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குளோரோபென்சீனை ஃபீனாலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரியா? இப்ப இது என்னென்ன கண்டிஷன் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா போதுமானது. வாங்க முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குளோரோபென்சீன் எடுக்க போறோம். அப்ப எப்படி பண்ணோம்? பென்சின் ரிங்ல மேல Cl போட்டீங்கன்னா குளோரோபென்சீன். சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவேன், அதனால கவனமா கவனிச்சுட்டு வாங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் 11th லெசன்ல எந்த நேமிங் ரியாக்ஷன் கேட்டாலும் நீங்க ஃபுல் மார்க் எடுக்க முடியும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ குளோரோபென்சீன் என்ன பண்ணணும் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ண வைக்கணும். அப்படி ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரஜன் இந்த குளோரின் சேர்ந்து HCl வெளியே போயிடும். வெளியே போனப்ப நமக்கு என்ன ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடை ஃபார்ம் பண்ணும். இதுதான் சோடியம் ஃபீனாக்சைடு. சரிங்களா? ஃபார்ம் பண்ணிருச்சு. இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இது இந்த மாதிரி மாறணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா 633 கெல்வின் அப்புறம் பாத்தீங்கன்னா 300 பார் அட்மாஸ்பியர் பிரஷர்ல வச்சா தான் இந்த குளோரோபென்சீன் சோடியம் ஃபீனாக்சைடா மாறும். கண்டிஷன் நீங்க கண்டிப்பா எழுதணும், ஏன்னா கண்டிஷனுக்கு நமக்கு ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. இப்போ இதை என்ன செய்ய போறீங்க அப்படின்னா HCl ஓட ரியாக்ட் பண்ண வைக்க போறீங்க. அப்படி ரியாக்ட் பண்ண வச்சீங்க அப்படின்னா இந்த Naயும் Clயும் சேர்ந்து NaCl வெளியே போயிடும். அப்ப இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க போய் ஜாயிண்ட் ஆயிரும். அப்ப என்ன வருது கவனித்தாங்களா? நமக்கு பென்சின் ரிங்ல மேல OH வந்துருச்சு. இதான் என்னது? ஃபீனால். சரியா? ரைட். இது என்ன சொன்னேன் சார்? இத குளோரோ பென்சீன் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா நீங்க நேம் எழுதணும். இது என்னதுமா? சோடியம் ஃபீனாக்சைடு. இது என்னது? சோடியம் ஃபீனாக்சைடு. புரிஞ்சாயா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரியாக்ஷனை பார்க்கலாம். ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன் ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா அசிட்டைலேஷன் அண்ட் பென்சாயிலேஷன் ஆஃப் ஃபீனால் ஆர் கால்ட் ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன். அதாவது ஃபீனால்ல நம்ம அசிட்டைல் குரூப்பையும் பென்சாயில் குரூப்பையும் அடிஷன் பண்றது, சேர்க்கிறதா பாத்தீங்கன்னா ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன். சார் ரெண்டையுமே சொல்ல போறேன், கவனமா கவனிங்க. முதல்ல நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா ஃபீனால் எடுத்துக்குவோம். C6H5OH ஃபீனால் எடுத்தாச்சு. சரிட்டா? இதை என்ன செய்ய போறேன் அப்படின்னா அசிட்டைல் குளோரைடோட ரியாக்ட் பண்ண வைக்க போறேன். அசிட்டைல் குளோரைடு ஃபார்ம் என்னதுமா? CH3 C double bond O Cl. ஆல்ரெடி சார் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபீனால் ரியாக்ஷன் வித் அசிட்டைல் குளோரைடு. இங்க கண்டிஷன் எழுதணும். எந்த பிரசன்ஸ் நடக்குது அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு பிரிடின் போட்டோம் அப்படின்னு என்ன நடக்கும் பார்த்தாங்களா? இந்த ஹைட்ரஜன் இந்த குளோரின் சேர்ந்து HCl வெளியே போயிடும். சரிங்களா? அப்ப ரிமைனிங் பார்ட் எழுதுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த CH3CO இதுதான் அசிட்டைலேஷன் பண்ண போறோம். அப்ப கவனிங்க, CH3 C double bond O, இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? OC6H5 இருக்கு. அதை இங்க போட்டுருங்க. OC6H5 நம்ம அசிட்டைலேஷன் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்ப இதோட சேர்ந்து என்ன வெளியே வந்து சொன்னேன் சார்? HCl வெளியே போயிடும். இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் வெளியே போயிடும். சரியா? ரைட். இதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா பென்சாயிலேஷன் பண்ண போறோம். இதே மாதிரி ஃபீனால் எடுத்துக்குவோம். C6H5OH பிளஸ் என்ன எடுக்க போறேன் அப்படின்னா பென்சாயில் குளோரைடு எடுக்க போறேன். C6H5 C double bond O Cl. இதுதான் பென்சாயில் குளோரைடு. கண்டிஷன் அதே தான். என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு பிரசன்ஸ் ஆஃப் பிரிடின் போட்டோம் அப்படின்னா அங்க நடந்த அதே விஷயம் தான். இந்த ஹைட்ரஜன் இந்த Cl HCl வெளியே போயிடும். ரிமைனிங் பார்ட் எழுதுங்க. C6H5 என்ன வருமா நமக்கு? C double bond O C6H5 வந்துரும். அதே மாதிரி தான் டிட்டோ. சரிங்களா? இந்த C6H5 C double bond O எழுதிட்டீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த OC6H5 என்ன ஆயிருதுன்னா அட்டாச் ஆயிருது. சரியா? பிளஸ் என்ன வந்துரும் நமக்கு? HCl வெளியே வந்துரும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம நேம் கொடுக்கணும். இது என்னன்னு பார்த்தா தங்கம் ஃபினைல் எத்தனோயேட். இது பாத்தீங்கன்னா ஃபினைல், இது எத்தனோயேட். அப்ப எழுதுங்க ஃபினைல் எத்தனோயேட். சரிங்களா? இதுதான் ஃபினைல் எத்தனோயேட். அப்புறம் இது என்ன சார் அப்படின்னா இது ஃபினைல் பென்சோயேட் அப்படின்னு சொல்லணும். என்னது? இது ஃபினைல் பென்சோயேட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ப்ராடக்ட். சரியா? இது உங்களுக்கு தெரியும். என்னது? இது ஃபீனால் ரியாக்ஷன் வித் என்னது? அசிட்டைல் குளோரைடு. ரியாக்ஷன் வித் அசிட்டைல் குளோரைடு. சரியா? இது என்னது? இதுவும் ஃபீனால்
ரியாக்ஷன் வித் என்னதுமா பென்சாயில் குளோரைட். ஸோ நம்ம வந்து என்னன்னா ரியாக்ஷன் மட்டும் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா அது கீழே என்ன எழுதணும்னா நேம் எழுதணும். சரிங்களா? ஒரு சிலருக்கு டவுட் வரும், சார் நான் ரியாக்ஷனும் எழுதி அந்த எக்ஸ்பிளனேஷன் எழுதணுமா சார் அப்படின்னா அப்படி தேவை கிடையாது. ஒரு சில இதில் கண்டிஷன் அந்த மாதிரி சேர்ந்து வரும். அப்போ அந்த கண்டிஷனை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா யாரோட மென்ஷன் பண்ண முடியாது. அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிதான் ஆகணும். புரிஞ்சாயா? அதை பின்னாடி பார்ப்போம். வாங்க நெக்ஸ்ட் ரியாக்ஷனை பார்ப்போம். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் பார்க்க போறோமா? இந்த क्वेश्चन ரிப்பீட்டா கேட்டே இருக்காங்க. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்னா என்ன அப்படின்னா an alkali solution of phenol react with alkyl halide to form phenyl ethers. இதத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த alkyl halide பாத்தீங்கன்னா undergo nucleophilic substitution reaction by the phenoxide ion in the presence of alkali. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீனாக்சைடு அயான் ஜென்ரேட் பண்ணணும். எப்படி ஜென்ரேட் பண்ணுவோம்? அது டவ் ப்ராசஸ்லேயே பார்த்தோம். என்ன பண்ணணும்? ஃபீனால் எடுத்துக்கோ. நம்ம ஃபீனாலில் OH போட்டாச்சு, பென்சீனில் OH போட்டாச்சு. ஃபீனால் ரியாக்ஷன் வித் என்னது பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா பார்த்து தாங்களா, இந்த OHும் இந்த Hம் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா ரிமூவ் ஆயிரும். இந்த ஓட போய் இந்த Na+ சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடை ஃபார்ம் பண்ணும். ONA. இதுதான் வந்து என்னது சோடியம் ஃபீனாக்சைடு. இது நம்ம டவ் ப்ராசஸ்லேயே பார்த்தோம். நான் வருங்க அவங்களுக்கு சோடியம் ஃபீனாக்சைடு. தென் இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்கைல் ஹாலைடு. நான் என்ன எடுத்துக்க போறேன்னா மெத்தில் அயரைடு எடுத்து ஹீட் பண்ண போறேன். அப்ப ஹீட் பண்ணா என்ன நடக்கும் பாருங்களா, இந்த Naவும் இந்த ஐயும் சேர்ந்து சோடியம் அயரைடா வெளியே போயிடும். இந்த CH3 இங்க போய் அட்டாச் ஆயிரும். அப்ப பாருங்க என்ன எழுதுறேன்னு, ஏற்கனவே ஒரு பென்சிலின் போட்டிருக்கீங்க, அதுல O இருக்கு, இந்த CH3 இப்போ என்ன பண்ணிருச்சு அட்டாச் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் என்ன வருங்க NaI வெளியே வந்துடும். இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு ஈத்தர். இது என்ன சொல்லலாம் நேம் பார்த்தீங்கன்னா மீத்தாக்சி பென்சீன். இதோட நேம் வந்து என்னதுமா மீத்தாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னா இத அனிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இத அனிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல நம்ம ஒரு ஈத்தர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். வாங்க நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்போம். கோல்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்கலாம். வேற எப்படி கேட்பாங்க அப்படின்னா கோல்ஸ் ஸ்கீமிட் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. இது புக் பேக்ல இருக்கக்கூடிய क्वेश्चन உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாங்க ரியாக்ஷன் பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா in this reaction phenol is first converted into sodium phenoxide. நமக்கு தெரியும் ஃபீனாலை எப்படி சோடியம் ஃபீனாக்சைடா மாத்தணும். ஃபீனால் when reaction with என்னதுமா சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா இது என்ன ஆயிரும் நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடை ஃபார்ம் பண்ணிடும். ஏன்னா நீங்க ரிப்பீட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். சரி, இதுக்கப்புறம் என்ன சார் செய்யணும் அப்படின்னா this sodium phenoxide reaction with carbon dioxide என்ன கண்டிஷன் சொல்றாங்க பார்த்தனா தங்கம் 400 கெல்வின் டெம்பரேச்சர்லையும் 4 to 7 பார் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்லையும் வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்னு சொல்றாங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்குன்றாங்க. அப்படி நடந்துச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது கவனிங்க. இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, கவனமா கவனிங்க. என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சோடியம் சாலிசிலேட் ஃபார்ம் ஆகும். இங்க OH போட்டுக்கோங்க, இங்க COONA போடுங்க. இதுதான் வந்து பார்த்தனா தங்கம் சோடியம் சாலிசிலேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சோடியம் சால்ட் ஃபார்ம் ஆயிருச்சு. நமக்கு தேவை இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்போ என்ன பண்ண போறோம் இதுனா ஹைட்ராலிசிஸ் பண்ண போறோம். அப்படி அசிடிக் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாலிசிலிக் ஆசிட் கிடைக்கும். என்னன்னு கவனிங்க, இந்த Na வெளியே போயிடும், H உள்ள வந்துடும். அப்போ கவனித்தங்கம் பென்சின் ரிங் போடுறீங்க. ஏற்கனவே என்ன இருக்கு OH இருக்கு, இங்க என்ன வரப்போகுது COOH. அதாவது ஃபீனால்ல நமக்கு COOH உள்ள அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட் ரிமைனிங் உங்களுக்கு நேம் தெரியும். என்னது இது ஃபீனால். இது வந்து என்னது நமக்கு பரிச்சயம் ஆயிருச்சு. இப்போ சோடியம் ஃபீனாக்சைடு. ஏன்னா கண்டிப்பா நீங்க எல்லாத்துக்கும் கீழே என்ன எழுதணும் நேம் எழுதணும். ஸோ நம்ம கண்டிஷன் கார்பன் டை ஆக்சைடோட 400 கெல்வின் டெம்பரேச்சர் அண்ட் 4 to 7 பார் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா அது சோடியம் சால்சைடா மாறும். அப்புறம் அசிடிக் ஹைட்ராலிசிஸ் பண்ணா நமக்கு தேவையான சாலிசிலிக் ஆசிட் கிடைச்சிரும். புரிஞ்ச தங்கங்களா? வாங்க நெக்ஸ்ட் ரியாக்ஷனை பார்ப்போம். ரீமன் டியூமன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இது சார் சிம்பிளா சொல்லி தரேன், கவனமா கவனிச்சுட்டு வாங்க. என்ன செய்ய போறாங்க அப்படின்னா on treating phenol with chloroform presence of sodium hydroxide the aldehyde group is introduced at ortho position. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா
ஃபீனால்ல ஆர்த்தோ பொசிஷன்ல அல்டிஹைடு குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். எப்படின்ற பார்ப்போம் வாங்க. முதல்ல நம்ம ஃபீனால் எடுத்துக்குவோம். பென்சின் ரிங்ல மேல OH இருக்கும் ஒரு பொசிஷன்ல, அதான் வந்து என்ன அப்படின்னா ஃபீனால். இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரியாக்ஷன் வித் குளோரோஃபார்ம் CHCl3 குளோரோஃபார்ம் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் என்னது சோடியம் ஹைட்ராக்சைடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் கிரியேட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சால் குளோரைடு அப்படின்னு ஒரு இன்டர்மீடியேட் கிரியேட் ஆகுது. பாருங்க எப்படி எழுதுன்னு கவனிங்க. அந்த பென்சின் இங்க அப்படியே போடுங்க தங்கங்களா. இங்க என்ன ஆகும், நம்ம வழக்கம் போல என்ன ஆகும் அப்படின்னா NaOH ரியாக்ட் ஆனா சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகும். ONA போட்டுக்கோங்க. நீங்க போட்ட இங்க இருந்த இந்த குளோரோஃபார்ம் என்ன பண்ணுது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன்ல போய் CHCl2 மாறிடுது. அதாவது இந்த ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்க ஹைட்ரஜன் இங்க இருக்கக்கூடிய ஒரு குளோரின் சேர்ந்து HCl வெளியே போயிட்டு இந்த CHCl2 இங்க என்ன ஆகுது அப்படின்னா பாண்ட் பண்ணிடுது. இதுதான் அந்த பென்சால் குளோரைடு இன்டர்மீடியேட். ஸோ இப்படி பிராக்கெட் போட்டால் அது ஒரு இன்டர்மீடியேட், அது ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ இது என்ன ஆகுதுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்த தங்கங்களா கவனிங்கம்மா. என்ன நடக்குதுன்னு கவனிங்க. இந்த ONA அப்படியே தான் இருக்கும். இங்கே நமக்கு இது அல்டிஹைட் குரூப்பை ப்ரொடியூஸ் பண்ணிடும். சரிங்களா? தென் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் என்ன ஆகும், இந்த NA வெளியே போயிடும், H இங்கே வந்துடும். அப்போ நமக்கு தேவையானது கிடச்சிரும். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, அங்கே நமக்கு அது OH வந்துடும். OH இங்கே ஏற்கனவே என்ன இருக்கு நமக்கு தெரிஞ்ச ஆல்டிகைட் குரூப் இருக்கு. இது என்ன சார் அப்படின்னா சாலிசிலால்டிகைடு. இது பேர் என்னது சாலிசிலால்டிகைடு ஆல்டிகைடு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபீனால்ல ஆர்த்தோ பொசிஷன்ல கார்பாக்சில் குரூப் இருந்தால் என்ன சொன்னோம், நம்ம சாலிசிலிக் ஆசிட் சொன்னோம். அதே மாதிரி இங்க அல்டிகைட் குரூப் இருக்கு, இது சாலிசிலால்டிகைட் அப்படின்னு சொல்லுவோம். ரிமைனிங் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இது ஃபீனால். சரியா? இந்த ரியாக்ஷன் இந்த மாதிரி நடக்கும். இது இன்டர்மீடியேட் தான். அப்புறம் இந்த இன்டர்மீடியேட் சோடியம் ரியாக்ட் ஆகி நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுக்குது. சரியா? இதுதான் ரீமன் டீமன் ரியாக்ஷன். வாங்க நெக்ஸ்ட் ரியாக்ஷனை பார்க்கலாம். டாலின் ரியாக்ஷன். இது ரொம்ப முக்கியம். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபீனால்ல இருந்து ஃபினாப்தலீனை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் டாலின் ரியாக்ஷன் அப்படின்னு பேரு. On heating the phenol with phthalic anhydride in presence of concentrated sulfuric acid, phenolphthalein is obtained. அவ்வளவுதான் விஷயமே. என்ன நடக்குதுன்னு பாப்போமா? ஃபீனாலுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 ஃபீனால் எடுத்துக்குவோம். சரிங்களா? இந்த ஃபீனால் என்ன பண்ண போகுது அப்படின்னா தாலிக் அன்ஹைட்ரைடோட ரியாக்ட் ஆக போகுது. அது என்ன சார் தாலிக் அன்ஹைட்ரைட் அப்படின்னா தாலிக் ஆசிட். முதல்ல சார் சொல்றேன் கவனிங்க. பென்சின் ரிங்ல இந்த மாதிரி 2 கார்பாக்சில் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னா தாலிக் ஆசிட். சரிங்களா? இதுல இருந்து வாட்டர் ரிமூவ் ஆகணும். ரிமூவ் ஆனா நமக்கு தாலிக் அன்ஹைட்ரைட் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே அசிட்டிக் ஆசிட்ல இருந்து எப்படி அசிட்டிக் அன்ஹைட்ரைட் ப்ரிப்பேர் பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி தான் இது. அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் எழுதுறேன் கவனிங்க. இது ஏதோ ரியாக்ட் ஆக போகுதுன்னா தாலிக் அன்ஹைட்ரைடோட ரியாக்ட் ஆக போகுது. அப்ப என்ன இருக்கீங்க C+O, இங்க என்னமா இருக்கும் C+O, இது ரெண்டும் இங்க ஆக்சிஜன் வந்துடும். இதுதான் தாலிக் அன்ஹைட்ரைட். இந்த வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆன பிறகு என்ன பண்ணணும், ஹீட் பண்ணணும். யார் முன்னாடி? பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் முன்னாடி நம்ம ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணா நமக்கு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிரும். எங்க இருந்து ரிமூவ் ஆகுது அதான் முக்கியம். இந்த 2 ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் இதெல்லாம் சேர்ந்து வாட்டரா ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆன பிறகு இது ரெண்டும் இந்த கார்பன்ல என்ன ஆகும் அப்படின்னா அட்டாச் ஆயிரும். அதுதான் ஃபினாப்தலீன். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இந்த பார்ட் எழுதிருங்க அப்படியே. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். பெருசா இருக்குன்னு பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை படிக்காம விட்டுருவான். ஆனா இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் வந்து இதுதான். சரிங்களா? இந்த ஆக்சிஜன் போயிருச்சு இங்க இருந்து ஆக்சிஜன். அப்ப இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த 2 குரூப்பையும் இங்கே நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். புரிஞ்சா உங்களுக்கு என்ன செய்யறன்றது ரொம்ப சிம்பிள் தான். இதை பார்த்து ஈஸியாக படிங்க. ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கு ஸ்ட்ரக்சரா இருக்குன்னு விட்டுருவான். ஆனா இந்த கேள்வி ரிப்பீட்டடா கேட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இண்டிகேட்டரா யூஸ் பண்றோம்ல அந்த ஃபினாப்தலீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் ஃபினாப்தலீன். சரியா? இது வந்து நமக்கு தெரியும் என்னது ஃபீனால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து என்னதுமா தாலிக் அன்ஹைட்ரைடு. இது வந்து என்னது தாலிக் அன்ஹைட்ரைடு. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாலின் ரியாக்ஷன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரியாக்ஷனை பார்க்கலாம். கப்ளிங் ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. கவனமா கவனிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். சரி, கப்ளிங் ரியாக்ஷன் என்ன நடக்க போகுது அப்படின்னா phenol couples with benzene diazonium chloride in an alkali solution
டு ஃபார்ம் பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் ஆரஞ்சு டையை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான் கப்ளிங் ரியாக்ஷன். அப்போ என்ன ஆகுது, கப்பிள் ரெண்டும் பேர் ஆக போகுது பாப்போமா. ஸோ இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா, சார் உங்களுக்கு பென்சீன் டையசோனியம் குளோரைடு எப்படி ஃபார்முலா எழுதுன்னு சொல்ல போறேன். நமக்கு பென்சீன் தெரியும், சரி இங்க ஒன்று சொல்லிக்கிறேன். அசோ அப்படின்னா நைட்ரஜன், டைஅசோ அப்படின்னா ரெண்டு நைட்ரஜன் இருக்கு, இதுல என்ன இருக்கு, நமக்கு ஒரு குளோரின் சேர்ந்திருக்கு. இதுதான் பென்சீன் டையசோனியம் குளோரைடு. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃபீனாலோட ரியாக்ட் ஆக போகுது. ஃபீனால் போடுறோம் நம்ம, ஃபீனால் நமக்கு தெரியும் பென்சின் ரிங்ல OH, ஃபீனால் ரியாக்ட் பண்ண போகுது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கங்களா, சோடியம் ஹைட்ராக்சைடு பிரசன்ஸ்ல கண்டிஷன் வந்து 273 to 278 கெல்வின்ல இது நடக்க போகுது. என்ன நடக்கும் கவனமா கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த குளோரின் ரெண்டும் சேர்ந்து HCl வெளியே போன பிறகு ரிமைனிங் ரெண்டுமே சேர்ந்துக்கும். அதைத்தான் எழுத போறேன், கவனிங்க. இந்த பார்ட் எழுதுங்க, இதுவும் ரொம்ப சிம்பிள் தாமா. N டபுள் பாண்ட் N, ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கு, அந்த ஃபீனாலுடைய பார்ட்டை எழுதிட வேண்டியதான். சரிங்களா, ஃபீனாலோட பார்ட்டை எழுதிட வேண்டியதான். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதோட பேரா பொசிஷன்ல ஹைட்ராக்சி இருக்கு. அப்ப எழுதுங்க பேரா ஹைட்ராக்சி, இது வந்து என்ன அசோ சொல்லியிருக்கேன் நான், அசோபென்சீன். இதுதான் பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஆரஞ்சு டை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இது ஒன்வலையும் கேட்க வாய்ப்பு இருக்கு, அதனால கவனமா படிச்சுக்கோங்க. ஸோ பென்சின் டையசோடியம் குளோரைடு ஃபீனாலோட presence of sodium hydroxide and 273 to 278 கெல்வின் டெம்பரேச்சர்ல நமக்கு பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீனை கொடுக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தங்கங்களா கப்ளிங் ரியாக்ஷன். வாங்க நெக்ஸ்ட் ரியாக்ஷனை பார்ப்போம். ஃபிடெல் கிராஃப்ட் ரியாக்ஷன் பார்க்க போறோம். இதுல என்ன பார்க்க போறோம்னா அசிட்டிலேஷன் அண்ட் அல்கைலேஷன் ரெண்டையுமே பார்க்க போறோம். இது இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்மா. இது நம்ம 12th லெசன்லயும் பார்ப்போம், 11th லெசன்ல இப்போ இருக்கு, இதையும் பார்த்துருவோம். என்ன நடக்க போகுது அப்படின்னா அனிசோல் நமக்கு தெரியும் என்னது, பென்சின் ரிங்ல மேல OCH3 இருக்குது. இதுதான் வந்து என்னன்னா அனிசோலோட என்ன பண்ண போகுது அப்படின்னா ஆல்கைல் ஹாலைடு மெத்தில் குளோரைடு வந்து ரியாக்ட் ஆக போகுது. when presence of யார் இங்க கேட்டலிஸ்ட்னா அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடோட ரியாக்ட் ஆக போகுது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்பன் டைசல்ஃபைடுடைய பிரசன்ஸ்ல நடக்குதுன்னு போட்டிருக்காங்க, புக்ல கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இதுல ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல இந்த அல்கைல் குரூப் போய் சேரும். அதனால சொன்னேன் இதை ஃபிடெல் கிராஃப்ட் அல்கைலேஷன் சொன்னேன், ஏன்னா இந்த அல்கைல் குரூப்பை உள்ள சேர்க்க போறீங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு கவனிங்க, நமக்கு ரெண்டு விதமான ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்னு ஆர்த்தோ பொசிஷன்ல அல்கைல் போய் உட்காரும். ஆர்த்தோனா என்னது, நியர்பைல இருக்கிறது. இதான் என்னது, இது ஆர்த்தோ பொசிஷன். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரா பொசிஷன்ல போய் உட்காரும். பேரா பொசிஷன் என்னது, அதுக்கு நேர ஆப்போசிட்டா எதிர்த்து இருக்கிறது, அதான் வந்து என்னன்னா பேரா பொசிஷன். சோ அல்கைலேஷன் நடந்துருச்சு. இப்ப இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல யார் மேஜர் ப்ராடக்ட்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ப்ராடக்ட். ஏன் அப்படின்னா இங்க ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் ரொம்ப கம்மி, இங்க பக்கத்துல லார்ஜர் குரூப் இருக்கனால ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப இவர் தான் மேஜர் ப்ராடக்டா இருப்பாங்க, இவங்க மைனர் ப்ராடக்டா இருப்பாங்க. இப்போ இதுக்கு நேம் வைக்கணும், என்ன அப்படின்னா 2-methoxydoluene. இது வந்து பாருங்க பென்சின் ரிங்ல CH3 இருந்தா டொலுவின், இது 1 2 செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, மீத்தாக்சி இருக்கு. அப்ப எழுதுங்க 2-methoxydoluene. இதுதான். அப்ப இது வந்து என்னது அப்படின்னா 4-methoxydoluene, ஏன்னா 1 2 3 4th பொசிஷன்ல இருக்கு. அப்ப என்னது 4-methoxydoluene அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ நீங்க பார்த்தது வந்து என்னன்னா அல்கைலேஷன் பார்த்திருக்கீங்க. செகண்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அசைலேஷன் பார்க்க போறோம். சோ அனிசோல் எடுத்துக்கங்க. இது யாரோட ரியாக்ட் ஆக போகுதுன்னா அசிட்டைல் குளோரைடு CH3 C டபுள் பாண்ட் O Cl. நல்லா தெரிஞ்சுக்க, அசைலேஷன் இந்த குரூப் மொத்தமா CH3 CO இந்த குரூப் உள்ள சேர போது. இதுவும் அதே மாதிரி தான், என்ன அப்படின்னா presence of anhydrous அலுமினியம் குளோரைடு ரியாக்ட் பண்ண போறீங்க. CH3 CO குரூப் வந்து ஆர்த்தோ பொசிஷன்லயே வரும், பேரா பொசிஷன்ல வரும். பாருங்க அப்படி எழுதுறேன்னு. சோ எப்பயும் போல எழுதிருங்க OCH3. சோ ஆர்த்தோ பொசிஷன் என்ன வரப்போகுது அப்படின்னா COCH3. தென் அதே மாதிரி பேரா பொசிஷன் வரப்போகுது.
ரெண்டுமே பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டுமே ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனா வருது. இதுல அதே மாதிரி தான் யாரு வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னா நமக்கு பேரா பொசிஷன் தான். அப்ப இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா மேஜரா நமக்கு கிடைப்பாரு. இவர் தான் என்ன பண்ணும் மேஜரா கிடைப்பாரு. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நேம் வைக்கணும். நல்லா கவனிங்க. செகண்ட் பொசிஷன் என்ன இருக்குன்னா மீத்தாக்சி இருக்கு. அப்ப கவனிங்க 2-methoxy acetophenone சரிங்களா. அப்ப 2-methoxy நேம் கொடுங்க கண்டிப்பா 2-methoxy acetophenone இதுதான் இதனுடைய நேம். இதோட நேம் வந்து என்ன நமக்கு தெரியும் என்ன வரும் 4-hydroxy acetophenone வரும். சரியா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரியாக்ஷனை பார்ப்போம். ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் இத ரிப்பீட்டடா கேக்குறாங்க. அது என்ன சார் ஆட்டோ ஆக்சிடேஷன் அப்படின்னா ஸ்பான்டேனியஸா ஆக்சிடேஷன் ஆகும். யார் அப்படின்னா ஈத்தர் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி தானாவே ஆக்சிடைஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் ஆட்டோ ஆக்சிடேஷன். இது ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர் அப்படியது. சரியா? ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. சோ எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்ல ஈத்தர் அந்த அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி என்னென்ன கொடுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோ பெராக்சைடு அண்ட் டை ஆல்கைல் பெராக்சைடு கொடுக்கும். வாங்க பார்க்கலாம். இங்க என்ன எடுக்க போறேன் அப்படின்னா ஈத்தாக்சி ஈத்தேன் அதாவது CH3 CH2O CH2 CH3 ஈத்தாக்சி ஈத்தேன் எடுத்தாச்சு. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா எக்ஸஸ் ஆக்சிஜனோட ஸ்லோவா ஆக்சிடைஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தானா நடக்கக்கூடியது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப சொல்றேன் நான் ஒன்னு வந்து என்னது ஹைட்ரோ பெராக்சைடு இன்னொன்னு வந்து டை ஆல்கைல் பெராக்சைடு. அப்ப டை ஆல்கைல் பெராக்சைடு ரொம்ப சிம்பிள் பாருங்க CH3 CH2O CH2 CH3 இதான் வந்து பாத்தீங்கன்னா டை ஆல்கைல் பெராக்சைடு. இன்னொன்னு சொன்னேன் சார் என்ன சொன்னேன் ஹைட்ரோ பெராக்சைடு சொன்னேன். அது எப்படி நடக்கும்னு சொல்றேன் கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனோட இங்க சேர்ந்து OOH கொடுக்கும். பாருங்க எப்படி எழுதுங்க கவனிங்க CH3 CH2O என்ன இருக்கு CH போட்டுக்கோங்க. இங்க OOH அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? இதான் அந்த ஹைட்ரோ பெராக்சைடு. இங்க என்ன இருக்கு CH3. சரியா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஆக்சிடேஷன்ல வரக்கூடிய ப்ராடக்ட். இப்போ நேம் வச்சிரோமா என்னன்னு பாத்துருவோமா. இது வந்து என்னது அப்படின்னா டை எத்தில் பெராக்சைடு. இது வந்து என்னதுமா டை எத்தில் பெராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட நேம் வந்து பார்த்தனா தங்கம் 1-ethoxy எத்தில் சரிங்களா ஹைட்ரோ பெராக்சைடு இதுதான் இதோட நேம். சரியா? இதோட நேம் வந்து என்னது 1-ethoxy எத்தில் ஹைட்ரோ பெராக்சைடு. சரிங்களா? இது கண்டிப்பா நீங்க எழுதி பார்த்துக்க. இதுக்கு 2 மார்க்ல வருதுமா. ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்போம். பிரிப்பரேஷன் ஆஃப் பிக்ரிக் ஆசிட் இதையும் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்கமா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபீனால்ல நம்ம நைட்ரேஷன் பண்ணணும் அவ்வளவுதான். அப்ப கவனிங்க ஃபீனால் எடுத்துக்குவோம். நமக்கு தெரிஞ்சது தான். ஃபீனால நம்ம என்ன பண்ணணும்னா நைட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம நைட்ரேட்டிங் மிக்சரை யூஸ் பண்ணணும். யாரா நைட்ரேட்டிங் மிக்சர்னா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரேட்டிங் மிக்சர். டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 298 கெல்வின்ல போட்டோம் அப்படின்னா நமக்கு 3 இடத்துல இந்த நைட்ரோ குரூப் NO2 குரூப் அட்டாச் ஆகும். கவனிங்க ரொம்ப சிம்பிள் தான் இது. இங்க என்ன பண்றோம் எப்பயும் போல நீங்க அப்படிங்க ஃபீனால் எழுதிருங்க. 3 இடத்துல அதாவது இங்க NO2 இங்க அதே மாதிரி NO2 இங்க NO2 இந்த மாதிரி 3 பொசிஷன்ல போட்டீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தனா பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு பேரு. இதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும் பாருமா 1 2 3 4 5 6 அப்ப 2 4 6 இந்த 3 பொசிஷன்ல யார் இருக்கா நைட்ரோ இருக்கு. அப்ப கவனிங்க எப்படி எழுதுறேன்னு 2, 4, 6 ட்ரை நைட்ரோ என்னதுமா ஃபீனால் இதுதான் இதனுடைய நேம். புரிஞ்ச தங்கங்களா? பிளஸ் என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 3 பொசிஷன்ல ஹைட்ரஜன் சேர்ந்து வாட்டரா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியே போயிடும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.